மாநில தலைவருக்கான போட்டியில் நீங்க இருக்கீங்களா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியானே? சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? பாட ரெடியா? சீக்கிரம் சார். எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. செய்தியாளர்களை சந்தித்திய அண்ணாமலை, எந்த பொறுப்பிலும் தொண்டனாகவும் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். இவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பால் கொடல்லோ தற்போது மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார் அண்ணாமலை. மாநில தலைவருக்கான போட்டியில் நீங்க இருக்கீங்களா? புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியானே? அழுகுறான். அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸ போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. என்னாச்சுடா உனக்கு? இப்படி குறிச்சு கொண்டாந்து போட்டிருக்கா. ஒரு சொட்டு தண்ணி வரலையே உன் கண்ணுல. போலீஸ்காரனா மனசு அவ்வளவு கல்லாயிடுமா? ஆனா அதை பத்தி நான் எது கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா. அண்ணா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்யா. தெரியாம சொல்றியா ஐயா? என்னங்க ஆச்சு? ஏன் நெஞ்சு பிடிக்கிறீங்க ஐயா? என்னாச்சு? நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனாலும் செடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து போடுவானுங்க. கோரிக்கை பசங்க. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்தி இருக்காங்க. எப்ப? ஓ, நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்தி இருக்காங்க. புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பேச்சு. ஆனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். பார்த்தாலே தெரிகிறது. என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்கண்ணா. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன, எல்லாமே போச்சு. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான தலைவர் பதவி விட்டு இறக்குறேன்னு சொன்னதுமே மோடி. இப்ப மோடி இருக்கான்ல, நம்ம பையன் தான். மோடிக்காக அரசியல் வந்திருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோடிக்காக அரசியல் வந்திருக்கு. இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். மோடி வந்து ஒரு ஏதோ ஒரு ஒருமையில பேசுற மாதிரி இப்ப இப்படி அண்ணாமலை பேசுறாப்லையே. இவனாவா? இவர்தாயா? அடுத்து அதுவும் வரும். இப்ப கட்சியை விட்டு தூக்கிட்டா என்ன ஆகும்? தூக்க போறாங்கிற மாதிரி இப்படி ஸ்கிராப்பா வாரி தூத்துவாப்ல. ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்னும் சேர்க்க மாட்டேன் போடா. ஆனா ரொம்ப கஷ்டம் தான் அவன. உலகத்திலே இப்ப ஏடிஎம்கே வந்து டிமாண்ட் வைக்குது, அண்ணாமலை தூக்குனா வருவா. இப்படி ஒரு டிமாண்ட் எவனாவது எங்கேயாவது கேட்டு பாத்திருக்கீங்களா? இந்த ஓட்டக்காரலாம் வச்சு எடுத்தா நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட, இதை எப்படா நீ அடைக்க போற? அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. போட்டியில் நீங்க இல்லைன்றீங்க, அது என்ன காரணம்? இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைன்னு. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். வரும் சொல்லு, இல்ல வரான்னு சொல்லு. ஏன் இப்படி போட்டு குழப்புற? தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி 50 பேர் போய் சாரிங்கண்ணே, 50 பேர் போய் சாரிங்கண்ணே, என்ன மாதிரி 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாது. நீ எப்ப அரசியலை விட்டு போக போகிறார்கள் மக்கள்? எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம்.
அப்ப போட்டி எங்க இருந்து வருதுங்க? லூசா நீ யார பத்திர லூசுன உன்ன தாண்டா வேற எப்படி காப்பா இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் நிறைய தோட்டத்துக்கு போய் மேடம் நீங்க ஜேர்னலிஸ்டா? ஐயா வேண்டாம். என்ன சிரிப்பு ராஸ்கல் ஜேர்னலிஸ்டா? ஐயா வேண்டாம். பயப்படலாம் சீனா லேஸ் வாட்டா கேளுங்க சொன்னா சொல்றது சொல்றாங்க விட்டுருவோம் ஆமா ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க? இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? நீயே ஒரு மொட்டை பையன் கண்ணி பையன் சொன்ன என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்க. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதுல சமரசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சமரசம் இல்ல. இவங்க பேசுறாங்க கரப்ஷன் பத்தி எல்லாம். கொஞ்சம் மானம் சூடு சொரண வெக்கம் இது இருக்காடா பிஜேபி பசங்க உங்களுக்கு? சுங்கி வாங்கிக்கலாம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தர்த்தனமே ஓடி போச்சுன்னு மத்திய அமைச்சரை தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? என்னடா சனி இது தனியா போகாதுன்னு சொல்லுவாங்களே அதுக்காக கூப்பிடுறியா? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்க தான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருப்பேன். அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு தாமதமா தான் இருக்கு. நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது, அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க இருக்கலாம்ன்றது எந்த விதத்துல நியாயம்? பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாம். வேலிட் ரீசன் சொல்லுங்க கேக்குறாங்க திரும்ப பெறறதுக்கு. வேலிட் ரீசன் சொல்லுங்க கேக்குறாங்க திரும்ப பெறறதுக்கு. சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே வேலிட் ரீசனோட செய்யறாங்க. எதிர்ப்பா செய்யணும்னு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக தானே செய்யறார்கள். குறைவா பேசலாம். ஆனா இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி அர்த்தம் புரியாம யாராவது அறகுறையா பேசுவாங்க. இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? சொல்லுங்க சார். இப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. அதுதான் தலைவர் சொன்னாரு. என்ன சார் போராட்டம் பண்றாங்க, நடிக்கிறாங்க எல்லாம் மக்கள் முன்னாடி மீடியா முன்னாடி நின்னுட்டு போர்டை பிடிச்சிட்டு. சென்னை அமைந்தகரையில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக காவலர்கள் அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது ஒரு பிரிவினர் அங்கிருந்து பதறி அடித்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். பூரா தட்டுமுட்டா இருக்கு, மெயின் ரோட் எங்கடா இருக்கு ஐயா? அத்தடி தெய்வமே புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் குட்டி என்பவரோடு புகைப்படம் எடுக்க முயன்ற போது நிர்வாகிகள் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. This is fine. I'm okay with the events that are unfolding currently. That's okay. Things are going to be okay. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? சரி என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை. கிளம்புவோம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.